அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாம், மதினாலேருந்து துபாய்க்கு வந்த ட்ராவல் vlog. ஸோ இந்த vlogல ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி மதினாலேருந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் கொண்டுட்டு வந்த எல்லா திங்ஸையுமே பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு ஒரு 5:36 போலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஃப்ளைட் வந்துட்டு 10 மணிக்கு, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும் இல்லையா? ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு வந்து கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ முந்தின நாளே வந்துட்டு சொல்லி வச்சுட்டோம் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறத. ஸோ அவங்களுமே வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ கீழே ரிசப்ஷனில் போய் நம்மளோட கார்டு இருக்கும் இல்லையா, நம்ம ரூமோட கீ, ஸோ அதை கொடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனோம். அண்ட் மதினாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பண்ணலை. இங்கே வந்துட்டு மெயினாக டேட்ஸ் வந்துட்டு வாங்கினோம். ஸோ மற்ற திங்ஸ் எல்லாமே மக்காலேயே வாங்கியாச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து பெருசாக வாங்குறதுலாம் இல்லை. அண்ட் ஜம்சம் வாட்டர் வந்துட்டு எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் இடையில சொல்கிறேன், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். மக்காலேருந்து கிளம்பும் போது எந்த மாதிரி இருந்ததோ, அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கேருந்து கிளம்பும் போதே. ஸோ அதே மாதிரி தான் மதினாலேருந்து கிளம்பும் போதுமே இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம எப்போ வரப்போகிறோம், எல்லாம் நமக்கு அடுத்து எப்போ நாடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங்லாம் ஓடிட்டு இருந்தது. ஓகே ஹைர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. அண்ட் நாங்கள் கிளம்பும் போதுமே வந்துட்டு லைட்டாக தூறல் விழுந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு ரோடு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஏர்போர்ட்டுமே வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. எங்கள் ரூம்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ உடனே வந்துட்டு போயிட்டோம். அண்ட் நாங்கள் துபாயிலேருந்து சவுதிக்கு போன அந்த ட்ராவல் ஏஜென்சியோட காண்டாக்ட் வந்துட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பட் நான் இன்னும் ஷேர் பண்ணலை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது வந்துட்டு சீசன் டைம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பேக்கேஜ் வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் கூட இருந்தது. இப்போ மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இனி நோன்பு வரும்போது இன்னுமே கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ நான் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோக்கு எங்களுக்கு கொடுக்கலங்கிற மாதிரி நீங்கள் அங்கே கேட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ நான் அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எந்த டைமில் அதோட பேக்கேஜ் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டு சொல்கிறேன். அண்ட் ஜம்சம் வாட்டர் வந்துட்டு நம்ம லக்கேஜில் வச்சு கொண்டுட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. லக்கேஜில் வச்சு கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இங்கே வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் மூலிமா போகிறீங்க, ஒரு குரூப் மூலிமா போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நாங்கள் போன பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஸோ நாங்களே வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். ஏர்போர்ட்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம் மதினா ஏர்போர்ட்டில். ஆக்சுவலாக ஜம்சம் வாட்டர் வந்துட்டு சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இங்கேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு சேல் பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டில் கொண்டுட்டு போகும்போது அந்த தண்ணி வந்து லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பக்கா பேக்கிங்கோட நமக்கு வந்துட்டு தருவாங்க. உள்ள ஒரு பேக்கிங், வெளியில் ஒரு பேக்கிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 லிட்டர் கேன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்னென்ன கொண்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதில் மெயின் வந்து ஜம்சம் வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஜம்சம் வாட்டர் நமக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. நம்மளோட பாஸ்போர்ட் கொடுத்தோன்னா நமக்கு எத்தனை பாஸ்போர்ட் இருக்குதோ அத்தனை கேன் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் ஒரு கேன் வந்து பார்த்திங்கன்னா 12 ரியால்ஸ் கிட்ட வருது. ஸோ நம்ம பாஸ்போர்ட் எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்போ நம்ம தண்ணியை கொண்டுட்டு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டுட்டு வரலாம். அது எந்த மாதிரி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேன் இருக்கும் இல்லையா, 350 ml அந்த மாதிரி கேன் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஃபில் பண்ணி நம்ம நிறைய லக்கேஜ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மொத்தமாக வைக்காமல் ஒரு 2 பாட்டிலாக போட்டு வைக்கணும். ஸோ நான் உங்களுக்கு அந்த கிளிப் கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்தது தான். நம்ம மக்காவில் வந்து நம்ம ஹரம்க்கு போகும்போது நம்ம போகிற வழியிலே நிறைய பேர் நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து கொடுக்குற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜம்சம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாகவே டேப் போட்டு சுற்றி வச்சுட்டேன் அதோட மூடி பக்கம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் கேன். இதுலேயுமே ஜம்சம் வாட்டர் ஃபில் பண்ணி இதை என்னோட ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருந்தேன். கேட்டால் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொண்டுட்டு வரலாம். பட் எல்லாத்தையும் ஒரே லக்கேஜில் வைக்கக்கூடாது. ஒரு லக்கேஜில் ஒரு 4 பாட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொண்டு வந்துக்கலாம். அண்ட் அது போக நமக்கு வந்து ஏர்போர்ட்டில் வாங்கிக்கலாம். இல்லை குரூப் மூலயமா போகிறோம் அப்படின்னா அவங்களே நமக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேன் வந்துட்டு தனியாக வாங்கியிருந்தோம்.
நம்ம போர்டிங் போடும்போதே அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம துபாயில் போய் எடுத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த தண்ணி பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜோட போடாமல் தனியாக வந்துட்டு வரும். நிறைய பேர் இங்கேருந்து கொண்டு போவாங்க இல்லையா, ஸோ தனியாக வரும். அண்ட் துபாயில் போயிட்டு நம்மளோட பெல்ட்டில் வந்து நமக்கு திங்ஸ்லாம் வரும் இல்லையா, நம்ம லக்கேஜ்லாம் அதோட சேர்ந்து வந்துடும். ஸோ போர்டிங், இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்திருந்தோம். ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம் அப்படின்றனால கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி உள்ளே வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு வேறு எதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி பர்கர், கோக், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் இருந்தது மோஸ்ட்டாக. சரின்னு சொல்லிவிட்டு அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம். மார்னிங்கே இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லை, நம்ம கிடைக்கிறதா சாப்பிட்ணும் இல்லையா, ஸோ அதோட சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். ஸோ ஃபைனலி இப்போ வெயிட்டிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே மதினாலேருந்து அபுதாபிக்கு தான் டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் துபாய் அப்படின்றனால 2 ஃப்ளைட் வந்து மாறி போகிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு அப்படி தான் பேக்கேஜ்லேயுமே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே மதினாலேருந்து நாங்கள் குவைத் போனோம். அண்ட் குவைத்திலேருந்து துபாய்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போயிருந்தோம் நாங்கள். அண்ட் நாங்கள் மதினாலேருந்து கிளம்புன ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஜசீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு. இங்கேருந்து குவைத் போயிட்டு குவைத்லேருந்து நாங்கள் துபாய்க்கு போனதும் ஜசீரா தான், பட் வேறு ஒரு ஃப்ளைட்டு. நம்ம லக்கேஜஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற்றிடுவாங்க. நம்ம மட்டும் செக்யூரிட்டி செக் மட்டும் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் குவைத்தில். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவைத் வந்து இறங்கியாச்சு. குவைத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் இருக்கும். இங்கே 1 hour வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இங்கேருந்து நாங்கள் உள்ளே போயிட்டு லொஹர் ப்ரேயருக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருந்தது. போய் லொஹர் தொழுத உடனே வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் திரும்பவும் ஃப்ளைட்குள்ளே வந்து போயிட்டோம். ஸோ இப்போ குவைத்தில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருச்சு. துபாய்க்கு போய் சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிட்ட ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் துபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இறங்கியாச்சு. ஸோ வந்த உடனே லக்கேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருந்தோம். தண்ணி கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்துருச்சு. ஸோ யாரோ எடுத்து வெளியில் வச்சுருந்தாங்க. அண்ட் எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வர வேண்டியது இருந்தது. ஸோ அதை மட்டும்தான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
அல்ஹம்துலில்லா நாங்கள் நன்மையை நாடி உம்ராக்கு போயிருக்கும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரியான ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அது மாதிரியே சில வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதும் நான் நம்புகிறேன். நிறையா பேருக்கு நான் போட்ட உம்ரா vlog, அதாவது உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ஸோ நிறைய பேர் செஞ்ச துவாவும் வந்துட்டு அல்லாஹ் எனக்கு கபூலாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செஞ்சுக்கிறேன். ஸோ உங்களோட ஹக்லையும் நான் நிறையா துவா செஞ்சுக்கிறேன். எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நிறையா துவா செஞ்சுக்கோங்க. இனி நார்மல் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.